மிதராசி அன்பர்கள் வழிபாட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சுயம்பா இருக்க சுவாமியை எதை கும்பிட்டாலும் நல்ல பலன் தரும். சின்ன கல்லாக இருக்கும், அது பெரிய கோயிலாக இருக்கும், சுயம்பு சுவாமியாக இருக்கும், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் குலதெய்வ கோயில் அதில் ஒன்று. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான கோவில், உங்களுக்கு நிறைய கோயில் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஒரே ஒரு கோவில். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு அந்த கோயிலில் வந்து சுவாமி கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த கோயிலில் படம் கிடைச்சா கூட நீங்கள் நெட்டில் கூட கிடைக்கும், எடுத்து வச்சு சுவாமி கும்பிடுங்க. குருவும் பெருமாளும், அதாவது உங்களுடைய 10 குடைவராக வரக்கூடியது குரு வந்துடுறாரு, உங்களுடைய லக்னாதிபதி புதன் வந்துடுறாரு. புதன் அப்படிங்கிறதுக்கு பெருமாளுக்கு சக்கரத்தாழ்வாரும் குருவும் ஒரு சேர சுயமா வந்துடுறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சுயம்பு சுவாமியை கும்பிடணும். அப்போ இது எல்லாமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம். மதுரையில் சோழவந்தானில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். வியாழக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்கெலாம் நீங்கள் கோயிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டியுமே உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கோ அன்னைக்கு இருங்க. அங்கே கோயில் கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகையால் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க.